அண்மை செய்தி. துணைவேந்தர்களை மிரட்டுவது அவசர நிலையை காட்டுகிறது என ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துணைவேந்தர்கள் தங்கியிருந்த அறைகளில் கதவுகளை தட்டி காவல்துறை மிரட்டியதாக ஆளுநர் புகார் ஒன்றை வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உதகைக்கு வந்த துணைவேந்தர்கள் நள்ளிரவில் காவல்துறை மூலம் மிரட்டப்பட்டனர் என்று தெரிவித்திருக்கிறார். துணைவேந்தர்களை மிரட்டுவது அவசர நிலையை காட்டுகிறது என்று ஆளுநர் புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். தொலைபேசி மூலமான மிரட்டல் ஈடுபடாததால் காவல்துறை மூலம் துணைவேந்தர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். மாநிலத்திற்குள் நடைபெறும் மாநாட்டில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள சுதந்திரம் இல்லை என்றும் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். துணைவேந்தர்களை மிரட்டுவது அவசர நிலையை காட்டுகிறது என ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். துணைவேந்தர்கள் தங்கியிருந்த அறைகளில் கதவுகளை தட்டி காவல்துறை மிரட்டியதாக ஆளுநர் புகார் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். துணைவேந்தர்களை மிரட்டுவது அவசர நிலையை காட்டுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். இன்று உதகையில் நடைபெற்ற ஆளுநர் துணைவேந்தர்கள் மாநாட்டில் தற்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். நந்தினி, வணக்கம். தற்பொழுது துணைவேந்தர்களை மிரட்டுவது அவசர நிலையை காட்டுகிறது என்று ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தலைமையில் 2 நாட்கள் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தவிர மற்ற துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். மாநிலத்தில் நடைபெறும் மாநாட்டில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள சுதந்திரம் இல்லை என தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்போது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். துணைவேந்தர்களை மிரட்டுவது அவசர நிலையை காட்டுவதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் துணைவேந்தர்கள் மாநாடு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தலைமையில் இன்று மற்றும் நாளை உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறுகிறது. துணைவேந்தர்கள் தங்கியிருந்த அறைகளில் கதவுகளை தட்டி காவல்துறை மிரட்டியதாக ஆளுநர் தரப்பில் புகார் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உதவிக்கு வந்த துணைவேந்தர்கள் நள்ளிரவில் காவல்துறை மூலம் மிரட்டப்பட்டதாகவும் அதன் காரணமாகவே தமிழ்நாடு அரசின் துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருப்பதாகவும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். தொலைபேசி மூலமான மிரட்டல் ஏற்படாததால் காவல்துறை மூலம் துணைவேந்தர்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள ஆளுநர், மாநிலத்திற்குள் நடைபெறும் மாநாட்டில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள சுதந்திரம் இல்லை எனவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில்தான் ஏற்கனவே துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுவது தொடர்பாக அனைத்து துணைவேந்தர்களுக்கும் முறையாக தகவல் என்பது கொடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட ஒரு சில துணைவேந்தர்கள் விமானம் ஏறி பாதி வழியிலேயே திரும்பி சென்றதாகவும் தகவல் என்பது வெளியாகியது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் காவல்துறை வைத்து துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டிருப்பதாகவும் உதகைக்கு வந்த துணைவேந்தர்கள் நள்ளிரவில் காவல்துறை மூலம் மிரட்டப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். துணைவேந்தர்களை மிரட்டுவது அவசர நிலையை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், துணைவேந்தர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.